ஆறாம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 420 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் நாம் ஏபியில் 75 வரும் அப்படின்னு எடுத்தோம். அதாவது ஃபுல் ஆப்போசிட் வரும் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா இந்த 809 அப்படின்ற நம்பர்லேருந்து பிசியில் 84 வந்தது. இல்லை ஏசியில் 54. அடுத்து 22 பிசிலேயே வந்து 22 அப்படின்னு 77 வந்துருச்சு. அடுத்து இந்த 20ன்ற நம்பரு ஏவில் 75 அப்படின்னு சொல்லி ஃபுல் ஆப்போசிட் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா 70 அப்படின்னு வந்துச்சு. அடுத்து மேலே இந்த 30ன்ற நம்பரில் ஏபியில் இந்த 30ன்ற நம்பரு பிசியில் வந்து 35 அப்படின்னு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த 22மே வந்து பிசியில் ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த 20ன்ற நம்பர் அப்படியே 02 அப்படின்னு வந்துருச்சு. இந்த 30ன்ற நம்பர் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 35 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த 71ன்ற நம்பர் இங்கே 17 அப்படின்னு வந்திருக்கு. 71 ஏபியில் 17. இந்த 02 அப்படின்ற நம்பரு 20ன்ற நம்பரு இங்கே ஏபியில் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வந்திருக்கு. அது கீழே இருக்கிற இந்த 56ன்ற நம்பரு பிசியில் 10-01 அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மேலே இருக்கு பாருங்கள், இந்த 33ன்ற நம்பரு ஏபிக்கு வரலாம். 33ன்ற நம்பர் ஏபியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 38ன்னு வரலாம். மேக்ஸிமம் இந்த 56ன்ற நம்பரை விட இந்த 33ன்ற நம்பரு ஏபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 30 வந்து 35 வச்சு இந்த 335 அப்படின்ற நம்பரு இங்கே வரலாம். அது பார்த்துங்க. இந்த பாருங்கள், ஏசி 17க்கு இங்கே ஏபி 17, இந்த ஏசி 70க்கு ஏபி 70. இப்போ இந்த 84 ஏபிக்கு 48ன்ற நம்பர் ஏபி அடிக்கலாம். 48 ஏபி வரும்போது அப்போவுமே வந்து சி போர்டு 5 வச்சு 485ன்ற நம்பரு அடிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இங்கே இந்த 84 48 அப்படின்னு திரும்பலாம். அப்படி வரும்போது இந்த 30ன்ற நம்பரு டைரெக்டாக ஃபுல் ஆப்போசிட்டாக ஒரு வேளை 85 அப்படின்னு வரலாம். இந்த பேட்டர்னு போன வருஷத்தில் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த 22க்கு 77 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, 22க்கு 77 பிசி 4ஆம் தேதி. இங்கே 02ன்ற 07 5ஆம் தேதி பிசி 02ன்னு வந்தது. ஸோ இந்த 35ன்ற நம்பர் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 85ன்னு அடிக்கலாம், இல்லை 35 இல்லை 30ன்னுமே அடிக்கலாம். ஓகேங்களா, பார்த்துங்க. இந்த 22-07 30ன்ற நம்பரு மேக்ஸிமம் வந்து நிறைய இடத்துல மேட்ச் ஆகிருக்கும். நீங்கள் இன்னுமே சில இடத்துல கூட மேட்ச் பண்ணி பார்த்துங்க. இப்போ ரீசெண்டாகவே கூட அந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது 80 20 30 அந்த மாதிரிலாம் வரும். 10 அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து வந்திருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். போன வருஷத்தில் பாருங்கள், இந்த இங்கே இருக்குது பாருங்கள், 17 ஏபி வந்தது. ஓகேங்களா, 71க்கு. இந்த 702 டைரெக்டாகவே வந்து நம்ம இந்த 70ன்ற நம்பர் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேலே இருக்கிற 330லேருந்து தான் வரணும். இந்த 33 பிசி ஏபி வரணும். ஓகேங்களா, 33 ஏபி வரும்போது 335 அப்படின்னு சொல்லி வரலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து பாருங்கள், இந்த 177 டைரெக்டாக வந்தது. இந்த 20ன்ற நம்பரு பிசியில் 02 திரும்பிச்சு, ஏ போர்டு மாறிச்சு. திரும்பவும் பாருங்கள், அதே மாதிரி 1 ஏ போர்டு இங்கே என்ன வந்ததோ அதே ஏ போர்டு இங்கே வந்திருக்கு. இப்போ இந்த 59ன்ற நம்பர் 95 அப்படின்னு திரும்பலாம். ஓகேங்களா, ஏன்னா இந்த 20-02ன்னு திரும்பின மாதிரியே இந்த 59 95ன்னு திரும்பி மேக்ஸிமம் வந்து 195ன்ற நம்பரே அடிக்கலாம். ஓகேங்களா, இல்லைன்னா 895மே அடிக்கலாம். நான் பாருங்கள், இந்த பேட்டர்ன் எல்லாம் பார்த்து வச்சுங்க. இந்த 33 பாருங்களேன், இந்த போன வருஷத்துலேயே வந்து எப்படியெல்லாம் வந்திருக்குங்க பாருங்கள். 77 38. அடுத்து பாருங்கள், அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரணும், மேக்ஸிமம் வந்து இந்த 02 அப்படின்ற நம்பரில் தானே வரணும். இங்கே பாருங்கள், ஏன்னா இங்கே பாருங்கள் மேலே அந்த 02ன்ற நம்பர் பாருங்கள் 52 அப்படின்னு வந்திருக்கு. அது கீழே பாருங்கள், இந்த 83க்கு 20 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் அதே மாதிரி 0702 அப்படின்னு வந்திருக்கு.
ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 335 ஏபி 33 335 இந்த 814 இருக்கிற 84 ஏபியில் 84 48 வச்சு சி போர்டு 5மே வரலாம். இந்த மாதிரி வரலாம். பிசியில் 85 35 வரலாம். ஏபியில் 33 48 வரலாம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்து மேட்ச் பண்ணியிருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.